லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அஜீஸ். வணக்கம். பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால பாஜக கூட்டணிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி மேற்கொண்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். இதில் சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், நிதிஷ்குமார் அவர்களாகட்டும் பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கிறாங்க, பல்வேறு துறைகளை கேட்குறாங்க, முக்கிய துறைகளை கேட்குறாங்கன்னு தகவல் இருக்குது. ஆனால் பாஜக 6 கூட்டணி கட்சிகளுக்குமே அமைச்சர் பதவி வழங்க இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கு இல்லையா? பாஜக தனது பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இது போன்ற அனைத்து கட்சிகளுக்கும் அந்த அமைச்சர் பதவியை தாராளமாக வழங்க வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய பார்வை என்ன? ஆமா, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சிகள் வரும்போது கூட்டணியில் எல்லாருக்குமே பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஃபார்முலா வைப்பாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 3 பேர் இருந்தா, இப்ப மொத்தம் 272 பேருக்கு மேல இருக்கணும். அதுல 10% நீங்க பார்லிமெண்ட்டுடைய மொத்த தொகையில் 543ல 10% வரைக்கும் மந்திரிகள் இருக்கலாம்னு சொல்லியிருக்கு. அப்போ 54 மந்திரி இருக்கலாம் ஏறக்குறைய. அப்போ 54 மந்திரி இருக்கலாம் போது அதை விகிதாச்சார முறையில் இவங்க டிசைட் பண்ணலாம். ப்ளஸ் இவங்க பெரிய கட்சிங்கனால இவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாரும் கொடுப்பாங்க, அதில் சந்தேகம் இல்லை. பல முக்கிய பதவிகளை கேட்குறாங்க. குறிப்பாக சபாநாயகர் பதவியே கேட்குறதாக ஒரு தகவல் இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த இடி, ஐடி போன்ற இதை வச்சு பாஜக இதற்கு முன்பு பல்வேறு விஷயங்கள் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். இந்த முறை இவங்களுடைய கைக்கு அந்த பதவிகள்லாம் போகும்போது அதே நடவடிக்கையில் பாஜக இறங்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஃபினான்ஸ் அவங்ககிட்ட போனால் இடி வரும். ஃபினான்ஸ் கிட்ட போனால் தான் இடி, இன்கம் டேக்ஸும் வரும். இதில் பர்சனலுக்கு போனால் சிபிஐ இவற்றை கூட இல்லை, ஹோம் மினிஸ்டர் கூட கிடையாது. அது பர்சனல் மினிஸ்ட்ரி கீழே வருது, அதாவது பிரைம் மினிஸ்டருக்கு கீழே நேரம் வருது. அதனால் சிபிஐ கேட்க முடியாது. பர்சனல் ஆட்டோமேட்டிக்காக பிரைம் மினிஸ்டருக்கு போகும். அதனால் மற்றது இவங்க ஃபினான்ஸ் இவங்க கொடுக்க போகிறதில்ல. இப்பயே சொல்கிறேன், ஃபினான்ஸோ ஹோம் மினிஸ்ட்ரி இவங்க கொடுக்க போகிறதில்ல, மற்றது தான் கொடுப்பாங்க. அதனால் அந்த மாதிரி முக்கியமான ஆட்டுவிக்கும் திறமை கொண்ட அமைச்சர்கள்லாம் தங்கள்கிட்டே வச்சுக்குவாங்க. அதுதான் உண்மை. இல்லை, சந்திரபாபு நாயுடு அவர்கள் மாநில சுயாட்சியை பேசுகிறாரு. அவருடைய தேர்தல் அறிக்கையிலேயே 4% இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு போன்ற முக்கிய விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொரு புறம் நிதிஷ்குமார் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு அது போன்ற விஷயங்களை மும்முரமாக காட்டுறாரு. RSS உடைய 100 வருது. இதெல்லாம் பாஜகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக இருக்கும் இல்லையா? இதெல்லாம் எப்படி சமாளிப்பாங்க பாஜக? எல்லாருமே அவங்கவுங்க ஓட் பேங்கை காப்பாற்றிக்கணும். இப்போ இவங்க பிஜேபியோட போன உடனேயே இவங்களுடைய வாக்காளர்கள் இவங்களுடைய யார் இவங்க நெருக்கமாக இருக்காங்களோ இவங்களுடைய ஆதரவாளர்கள் வாக்காளர்கள் அவங்களாம் டிடிபியையும் நிதிஷ்குமார் பார்ட்டியும் சந்தேக கண்ணோடு தான் பார்ப்பாங்க. போய் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துருக்கீங்களே எதுக்கு? அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பை எதுக்குறவங்க, அவங்க முஸ்லீம் இடஒதுக்கீடு எதுக்குறவங்க, அப்போ நீங்களும் அதுக்கு சாதகமாக போயிட்டீங்களான்னு கேட்பாங்க. அப்போ அதை தடுக்கிறதுக்கு இவர் நிதிஷ்குமார்னு சொல்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணணும்னு. அதே மாதிரி இவர் முஸ்லீம் இடஒதுக்கீடு பண்ணுவது. முஸ்லீம் இடஒதுக்கீடுன்னு யாருக்குமே கிடையாது. அதாவது இதில் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? எஜுகேஷன்லி அண்ட் சோஷியலி பேக்வர்ட் பீப்புள், அவ்வளோதான் சொல்லுது. ஆனால் இந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும் இல்லை. எஜுகேஷன்லி அண்ட் சோஷியலி பேக்வர்டு சிக் மதத்தை சீக்கியர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு, அவங்க பேக்வர்ட் கிளாஸ், அவங்களுக்கு ரிசர்வேஷன்ல இடம் இருக்கு. இதுதான் உள்ளிட ஒதுக்கீடு. முஸ்லீம்களுக்கு அந்த பேக்வேர்டு முஸ்லீம்ஸுக்கு உள்ளிட ஒதுக்கீடு 4%, 3% கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு. ஆனால் அருந்ததியர்களுக்குன்னு உள்ளிட ஒதுக்கீடு இருக்கு. இதனால அருந்ததியர்களுக்கு அதில் கிடைக்கவே இல்லை. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்லி கலைஞர் திரு கருணாநிதி அவர்கள் விரும்பினாலும் இந்த உள்ளிட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்க முடியும், அதை யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லி இப்போ ஃபேஸ் சேவிங்ல என்ன சொல்லுவோம், நீங்கள் முஸ்லீம்கள் அத்தனை பேருக்கும் 19 கொடுக்கக்கூடாது, முஸ்லீம்களோட பேக்வேர்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஃபேஸ் சேவிங் டிவைஸ் வச்சுக்குவாங்க. ஆசச்சு முஸ்லீம்களோட பேக்வேர்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜாதி வரி கணக்கெடுப்பு எங்களுக்கு தடை, அமித்ஷா ஒரு சொன்னாரு, அதெல்லாம் நாங்கள் தடை இல்லையா, அதுக்கு நாங்கள் எகென்ஸ்ட் ஆனவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. அதுதான் நடக்கும். இன்னொரு புறம் இந்த ஆட்சி ஒருவேளை பாஜக தலைமையில் அந்த கூட்டணி ஆட்சி அமைந்தாலுமே நிதிஷ்குமார் ஒரு நம்பிக்கை இல்லாதவர்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டணி ஆட்சி சிலர் சொல்கிறாங்க 3 மாதம் தான் நிலைக்குங்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க 6 மாதம் தான் நிலைக்குங்கிறாங்களா? இது போன்ற அந்த வதந்திகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அப்படி நினைக்கல. ஏன்னா மோடி ஒரு மிக திறமையானவர். எலக்ட்ரல் மேனேஜ்மெண்ட் அவருக்கு நல்லா தெரியும். பொதுவாக மற்ற கட்சிகள்லாம் மக்களை நம்பினார்கள், பிஜேபி எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் நம்பினார்கள். அதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். மத்திய பிரதேசலையும் சரி, கர்நாடகாலையும் சரி, மகாராஷ்டிராலையும் சரி, எப்படி இவங்க எம்எல்ஏக்கள் கொண்டு வந்தாங்க, தங்களுடைய கட்சிக்குள்ளே கொண்டு வந்தாங்க, எதிர்கட்சியிலேருந்து அப்படி ஆட்சி பிடிச்சாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இவர் அதே எக்ஸசைஸில் மறுபடியும் ஈடுபடுவாருங்கிற சந்தேகம் இல்லை. இந்த சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கவங்ககிட்ட இப்போ காங்கிரஸில் அதை விளையாட முடியாது. ஆனால் ஏன்னா ஒட்டுமொத்தமாக காங்கிரஸை தூக்கிட்டு போக முடியாது. மம்தா பானர்ஜியுடைய பார்ட்டி 22 பேர் இருக்காங்க.
அதுல 15 பேரை தூக்கிட்டா 2/3 ஆயிருச்சு. அப்படி அவங்க வந்து அந்த பக்கம் போயிட்டா அப்படிப்பட்ட அஹ், ஆசை வார்த்தைகள் காட்டப்படும், ஆசை வலைகள் விரிக்கப்படும். இவங்க பிஜேபி கண்டிப்பா செய்யும். ஏன்னா சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் நம்பிட்டு இருக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு நாள் காலை வாரி விட்டு போனாலும் போயிடுவாங்கன்னு. அதனால அந்த நம்பருக்கு ஈக்குவலண்டாவது வெளியில இருந்து இப்பயே வந்து ஆட்கள் வரணும்னு சொல்லி யோசிப்பாங்க. இல்லை, இன்னொரு புறம் இந்தியா கூட்டணி எப்படியாவது சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களையும் அந்த கூட்டணி இந்தியா கூட்டணியில் இணைக்கணும்னு பல வேலைகளை பார்த்ததா சொல்கிறாங்க. இது வரும் காலங்களிலும் இது தொடர வாய்ப்பு இல்லையா? இது வந்து சிலர் சொல்கிறாங்க இந்தியாவில் ஒரு நிலையான ஆட்சி வேணும், இது போன்ற நடவடிக்கைகளில் இந்தியா கூட்டணி ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறாங்களா? இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இவங்க இப்போ வந்து இம்மீடியட்டா அவங்க 2 பேரும் இங்க வரமாட்டாங்கங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும். ஏன்னா அங்கிருந்து என்னென்ன அட்வான்டேஜ் பெற முடியுமோ அத்தனை அட்வான்டேஜையும் வாங்கிட்டு தான் வருவாங்க. இப்போ உதாரணமா எங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் வேணும்னு பீகாருக்கும் கேட்டிருக்காரு நிதிஷ்குமார். சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே அதை கேட்டுட்டு இருக்காரு. ஸ்பெஷல் பேக்கேஜ் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒர்க் அவுட் பண்றது தவிர ஏன்னா இது வந்து அதாவது சந்திரபாபு நாயுடுக்கு எது வந்து பிரீத்திங் ஏரோ, ஆக்சிஜன் எதுவோ அதை அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு? அவருக்கு இன்னைக்கு இதுல கர்நாடகத்தில் உள்ள பெங்களூரும் தெலுங்கானா உள்ள ஹைதராபாத்தும் அந்த 2 சிட்டியும் வந்து அந்த ஸ்டேட்டுடைய 70% இன்கம் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டுக்கு இந்த 2 சிட்டில இருந்து வருது. கர்நாடகாவுக்கு வர்ற மொத்த வரி விதிப்புகள் வசூல் எல்லாம் வந்து அதுல 70% ஏறக்குறைய பெங்களூர்ல இருந்து வருது. பெங்களூர் கர்நாடகா விட்டு போயிருச்சுன்னு வைங்க, உத்தர் கர்நாடிகான்னு இன்னொரு ஸ்டேட் ஆரம்பிச்சிட்டாங்க, பெங்களூர் போயிருச்சுன்னு சொல்லி வைங்க. அப்போ அவங்க கதி என்ன? இன்னைக்கு ஆந்திரா கதி அதுதான். கர்நாடகா இது ஹைதராபாத் அவங்க கையை விட்டு போயிருச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து டாக்ஸேஷன் அட்வான்டேஜ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால கொஞ்ச நாள் ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்தான் தீரணும். இப்போ அதை கேட்பார், கண்டிப்பா கேட்பார். அதுல ஒரு கைவிடவே மாட்டார், ரொம்ப உறுதியா நிற்பார். அதே மாதிரி முஸ்லீம் இதுலயும் அவர் ரொம்ப உறுதியா நிற்பார். ஏன்னா இதெல்லாம் அவருடைய ஓட் பேங்க் சம்மந்தப்பட்டது. அந்த ஓட் பேங்க் வந்து கைவிட மாட்டாங்க. அப்ப இவங்க சாமர்த்தியமான மொழியில கொடுத்தது மாதிரி கொடுத்து கொடுக்காம இருக்க மாதிரி இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும்னு சொல்லி பிஜேபி பார்ப்பாங்க. அயோத்தியில் பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசம் முழுவதுமே இந்தியா கூட்டணி அதிகமான இடங்களை கைப்பற்ற நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அயோத்தியில் பாஜக ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கிறத அங்கே ராமலட்சுமணன் அது சம்பந்தமான நிகழ்ச்சியில் நடிக்கிற ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அயோத்தி மக்கள் வந்து சுயநல மிக்கவர்கள், இது போல தான் சீதை வந்து அங்கே சீதை திரும்ப வரும்போது சந்தேகப்பட்டாங்க, அதே நிலைக்கு இன்றைக்கு அயோத்தி மக்கள் ஆளாகிட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் அர்த்தமில்லாத ஸ்டேட்மெண்ட். அதாவது அயோத்தி கோயில் பிரவேசம் பண்ணும்போது யார் யாரெல்லாம் முதல்ல போனாங்க? அவங்க பட்டியலிருந்து சேர்ந்தவங்களையும் பிற்படுத்தப்பட்டவங்களை சேர்ந்தவங்களையும் முன்னாடி வந்து உட்கார வச்சாங்களா? இல்லையே. அப்போ அவங்க வந்து கடைசியில் ஹிந்துத்துவான்னு சொல்லிட்டு நம்மளையெல்லாம் பின்னாடி இழுத்து விட்டு சில பேர் மட்டும் நல்லா இருக்கிறதுக்கு அதை பண்றாங்களா? நம்ம யோசிக்க மாட்டாங்களா? ஸ்ட்ராட்டஜிக்கலி தே கமிட்டட் a lot of mistakes இந்த ராமர் கோயில் விஷயத்துல. இவர் வந்து சங்கராச்சாரியார் வந்து சொல்றாரு, இது வந்து முதல்ல கோயிலில் வந்து பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி கோயிலுக்கு ஆகமப்படி கோயிலுக்கு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் நீங்க முதல்ல பண்ணி முடிச்சிருங்க, கோயிலை கட்டி முடிங்க, அதில் பாதி கட்டடத்தை வச்சுக்கிட்டு ராமர் கருவறையை திறக்கிறேன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா என்ன வேணாலும் அதுக்கு பதில் சொல்லலாம் நாகரிகமா. ஆனா சொன்ன பதில் என்னன்னா, கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டியை சேர்ந்த ஒருத்தர் அவர் என்ன சொன்னாருன்னா, இது ஒரு வைஷ்ணவ கோயில், நீ ஒரு சைவம், உனக்கு என்ன வந்தது இங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப இவங்க ஹிந்துத்துவம் அன்னைக்கே உடஞ்சு போச்சே. ஹிந்துத்துவங்கிறது எல்லாரையும் உள்ளடக்கியது, ஹிந்துனா இவங்க எல்லாரும் தான் சொன்னாங்க, அது உடஞ்சு போச்சே. அப்ப மக்கள் அதை பார்க்காம இருப்பாங்களா? இன்னொன்னு, அந்த அயோத்தியா கோயில்லையே வந்து ஊழல் நடந்ததுன்னு சொல்லி சிஏஜி சொன்னாங்களே, இப்போ லோக்கல் பீப்புளுக்கு அது தெரியாம இருக்குமா? அங்க என்னென்ன ஊழல் நடந்திருக்குன்னு, அதுல யார் பலன் அடைஞ்சிருக்காங்கிறது தெரியாம இருக்குமா? அப்ப தெரிஞ்சபோது அவங்க மனசு என்ன யோசிப்பாங்க? அவங்க இது என்னடா இது ராமர் கோயில்னாங்க, கடைசியில் ராமர் கோயில் வந்து நமக்காக இல்லையே, இது யாரோ சில பேருக்கு மட்டும்தானா அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்கு வராதா? இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களை தோக்கடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உத்தரப்பிரதேச தோல்விக்கு காரணம் வந்து இது இவங்களுடைய இந்தியா கூட்டணி வெற்றிக்கு காரணம் இந்திய கூட்டணியும் கிடையாது, இவங்களுடைய தோல்விக்கு காரணம் யோகி ஆதித்யநாத்தும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல மக்கள் புரட்சி நடந்தது. உங்களுடைய புல்டோசரை நிப்பாட்டுங்க, இதெல்லாம் இங்க லாயக்கப்பட்டு வராது. நீங்க வந்து பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண் கற்பழிக்கப்படுவாள், அவருடைய தந்தை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு, கற்பழித்தது பாஜகவுடைய எம்எல்ஏ என்று புகார் பதியப்படும். அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவருக்கு செய்தி அனுப்ப வந்து வரும் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் அடித்து கொல்லப்பட்டார்னு செய்தி வருது. இது மாட்டுக்கரியை சுமந்து சென்றாருங்கிற சந்தேகத்துல முஸ்லீம்னு ஒருத்தரை சந்தேகப்பட்டு அவரை அடிக்கிறது, அல்லது இந்து ஒருத்தரை முஸ்லீம்னு சந்தேகப்பட்டு அடிக்கிறது. அதுவும் புல்டோசர்ல வந்து எப்படி அடிக்கிறது? இவங்கெல்லாம் இதுல கூட்டத்துல வந்து கல்வீசினாங்கன்னு சொன்னாங்க. அப்படி கல்வீசினாங்கன்னு சொல்லி கைகாட்டப்பட்டு ஒருத்தருடைய வீடு இடிக்கப்பட்டதே, அந்த ஒருத்தருக்கு 2 கையுமே கிடையாது. இன்னும் 2 பேர் வந்து ஜெயில இருந்தாங்க அந்நேரம். அவங்க எப்படி இங்க வந்து கல்வீசி இருக்க முடியும்? இதெல்லாம் மக்கள் பார்க்காம இருப்பாங்களா? அப்ப இன்னைக்கு இவங்களுக்கு நடக்குது, நாளைக்கு நமக்கும் நடக்கும். இவங்க 4 கோடி பேருக்கு வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்களே, பயனாளிகள் வந்து அந்த வீட்டுல வந்து தமிழ்நாடு கேரளா மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரொம்ப பணம் கொடுத்தாங்க. இவங்க 1.5 லட்சம் ரூபா தான் கொடுத்தாங்க.
8 லட்ச ரூபா மதிப்புள்ள வீட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தது வெறும் 1.5 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் வந்து சில மாநிலங்கள் தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்தாங்க. மற்றபடி மாநிலங்களையும் நீங்க ஒரு 1.5 லட்சம் கொடுங்க, மீதி எல்லாம் பயனாளி கொடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் 4 கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்தேன்னு சொல்லி இவர் சொன்னாருன்னா, வீடை வாங்கினவனுக்கு தெரியும்ல என்ன கடனுடன் வாங்கி அவனுடைய ஷேர் அவன் கொடுத்துருக்கான்னு. அப்போ அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க, இது வெறுமனே வாயால வடை சுடுறாங்கன்னு. யூபியில் வந்து அதுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டாங்க. இதுதான் நடந்தது யூபியில். யூபியில் நடந்தது வந்து கண்ணீர் பூக்கள்ல வந்து இவர் மேத்தா சொன்ன மாதிரி தான். புரட்சி அலைகள் பொங்கி வருகையில் புல்லின் நுனியும் புதுமை சிலிர்க்கும், புல்லாங்குழலும் புரட்சி வெடிக்கும். அதான் வெடிச்சிருச்சாங்க. இதுதான் நடந்தது. வட மாநிலங்களில் தேர்தலுக்கு முன்பு பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்தது. வட மாநிலங்களில் இந்த முறை பாஜக வீழ்ச்சி அடையும், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட இடங்களில் பாஜக வீழ்ச்சி அடைஞ்சிருக்க நம்ம பார்க்குறோம். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக தென் மாநிலங்களில் பாஜக ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கல்ல, குறிப்பாக தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட இடங்களில் அதிக இடங்களை கைப்பற்றிருக்க நம்ம பார்க்க முடியுது. பாஜகவுடைய இந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தென் மாநிலங்களில்? தமிழ்நாட்டை பற்றி சொல்ல முடியும். தென் மாநிலங்களில் வந்து ஆமாம் ஒரு கான்ஸ்டியூன்சியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் கேரளாவில் எப்படி நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தாங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து யாருமே வந்து உண்மையான எதிர்க்கட்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை. காங்கிரஸும் கம்யூனிஸ்டோடும். இந்த பார்லிமெண்ட்டை பொறுத்த மட்டும் 2 பேரும் சேர்ந்திருப்போங்கிறாங்க. பார்லிமெண்ட்ல ஒரு வலுவான எதிர்க்கட்சி இருக்கணும், அது தேவை. அந்த காரணத்தினால அவர் சினிமாவில் நடித்தவர், இது மாதிரி பல காரணங்கள்லாம் அங்கே ஒரு கான்ஸ்டியூன்சியில் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே வந்து வீக் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே வந்து இன்னும் வந்து மாநில அரசை குறை சொல்ற அளவுக்கு மத்திய அரசை குறை சொல்றதுக்கு அவங்க ரெடியா இல்லை. ஏன் ரெடியா இல்லைன்னு ஏபிஎஸ்க்கு தான் வெளிச்சம், நமக்கு தெரியாது. ஒரு ஆரோக்கியமான அரசியல் நடத்தணும்னா எதிர்க்கட்சி வந்து மாநில மத்திய அரசுகள்கிட்ட உள்ள குறைகளை வந்து சுட்டி காட்டணும். இவர் அவங்க பேரையே சொல்றதுக்கு பயப்படுறாரு. அப்ப தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு உற்சாக குறைவு ஏற்பட்டு போனதுனால இந்த கட்சி வந்து இன்னைக்கு சொல்லலாம் வாக்கு வங்கி அப்படியே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வாக்கு வங்கி உயர்ந்திருக்கணுமே. எதிர்க்கட்சியா இருக்கும்போது உங்க வாக்கு வங்கி உயர்ந்திருக்கணுமே. அரசு சரியா ஆளலைன்னா நீங்க அந்த சரியா ஆளாத முறையை நீங்க சுட்டி காட்டியிருந்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது, உயரல. சீமான் வந்து 8% மேல வாங்கிட்டாரு, இவங்க 11% மேல வாங்கிட்டாங்க பிஜேபி. காங்கிரஸ் 10% மேல கூட இருந்து வாங்கியிருக்காங்க, டிஎம்கே கூட இருந்து. தனியா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த 10% வந்து கிடைக்கும். ஆகக்கூடி நோட்டாவுக்கு கீழே இருந்த பிஜேபி வந்து இன்னைக்கு 11% வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது வளர்ச்சி இல்லையா? ஸ்டெடியா சீமான் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு அப்புறம் வளர்ந்துகிட்டே போறாரு, அது வளர்ச்சி இல்லையா? இதெல்லாம் சேர்ந்து அதிமுக அந்த அளவுக்கு வளரல. அது ஸ்டாட்டிக்கா இருக்குன்னாலே அது வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி காரணங்கள்னால நீங்க பிஜேபி இங்க வளருதுன்னா அதிமுகவை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏதாவது காய்ச்சி மூச்சு கத்தி காரியம் சாதிக்கணும்னா அண்ணாமலை தான் பெட்டர் சாய்ஸ்னு ஜனங்கள் நினைச்சிருக்கலாம், அவருக்கு ஓட்டு போட்டவங்களாம். அதனால ஸ்டெடி குரோத் பிஜேபிக்கு இருக்கு. இது அதிமுக மட்டும் இல்லை, திமுகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நான் அதிமுக இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. பாஜகவும் அதிமுகவும் இணைந்து இருந்தால் 30 தொகுதிகளில் நாங்கள் கைப்பற்றியிருப்போம்னு சொல்கிறாரு இல்லையா? அதாவது அவர்களுக்கு பிரச்சனை வந்து அண்ணாமலை மட்டும்தான், பாஜக இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தானே தொடர்ச்சியாக அவர்களிடம் வரதை பார்க்க முடியுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி அண்ணாமலை பிரச்சனையாக இருந்தாருன்னா கண்டிப்பாக தேர்தல் கூட்டு வேணும்னு பாஜக நினைச்சிருந்தாருன்னா அண்ணாமலையை விலக்கியிருப்பாங்க. விலக்கிட்டு இன்னொரு தலைவரை வச்சு தமிழிசை மாதிரி ஒருத்தங்களை கொண்டு வந்து இங்கே வந்து தேர்தலை வந்து சந்திச்சிருப்பாங்க. அப்போ மேலிடத்துடைய சம்மதத்தோடு தான் அண்ணாமலை இவ்வளவு பேசியிருக்காரு. அதனால இவங்க இப்போ அண்ணாமலை மட்டும் சொல்றது மறுபடியும் அதுதான். சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களுக்கு ஏன் பயம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே தெரியும்னு சொல்றாங்க. ஏன் ஏடிஎம்கேக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுகிற பாஜக மேல பயம் அப்படின்னு என்ன காரணமோ வாயை மூடிட்டு இருக்காங்க, அது மட்டும் நிஜம். ஆனால் 10 இடங்களுக்கு மேலே அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இல்லையா? அதாவது அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல திமுகவுக்கு எதிர்க்கட்சியாக பாஜக தான் இருக்குன்னு சொல்றது வந்து உண்மைன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதை எப்படி சாத்தியம் பார்க்குறீங்க? இல்லை, மொத்த விழுக்காட்டில் வந்து 25 விழுக்காடு 20 விழுக்காடு இவங்க வாங்கியிருக்காங்க அதிமுக. பாஜக வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 11 விழுக்காடு வாங்கியிருக்காங்க. அப்போ 2 பேருமே ஜெயிக்கலை. யாராவது ஒருத்தர் ஒரு சீட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். 2 பேருமே ஜெயிக்கலை. வாங்கின வாக்கு வந்து எத்தனை பெர்சன்டேஜ்னு சொல்லி பார்த்தா ஏறக்குறைய இவங்களை போல டபுள் வந்து ஏடிஎம்கே வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும் இவங்க எப்படி சொல்ல முடியும்? ஆனால் இப்படி ஏடிஎம்கே வந்து தூங்கிக்கிட்டே இருந்ததுன்னா கொஞ்ச நாளில் வந்து பாஜக வந்து பிரதான எதிர்க்கட்சி ஆயிரும். இந்த தேர்தலில் பாஜகவுடைய தோல்விக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. பெரும்பான்மை வாங்கலைன்னா மோடியுடைய பதவிக்கு ஆபத்துன்னு தேர்தலுக்கு முன்பிருந்தே பேசப்படுறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்து மோடிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு புறம் வந்து மோடி வந்து ஆட்சிக்கு வந்தால் யோகி ஆதித்யநாத்துடைய பதவி பறிபோகும், அவரை வந்து அரசியலேருந்தே ஓரம் கட்டுவார்னு பல்வேறு தகவல்கள் இருக்கு இல்லையா? பாஜகவிலும் இந்த தலைவர்கள் மாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. மோடி வந்து மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மாநில தலைமைகளை எல்லாம் மாற்றுவாங்களா?
எந்த அளவுக்கு மாற்ற போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. இப்போ ஸ்டாலின் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்தார். மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் குறித்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் பல தெளிவான கருத்துக்களை மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து செய்வார்னு சொல்லியிருக்கிறாரு. பாஜக இந்த முறை ஒரு பெரும்பான்மை இல்லை, அதனால் மாநில கட்சிகளை நம்பியே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மாநில சுயாட்சிகள், அதாவது இந்த முறை பாஜகவுடைய ஆட்சியில் மாநிலத்துடைய சுயாட்சிகள், கவர்னர் வைத்து பாஜக செய்யும் வேலைகள், பல்வேறு விஷயங்கள் இந்த முறை எப்படி இருக்கும், மாநிலத்துக்கு அந்த சுதந்திரம் கொடுப்பாங்களா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் குறையும் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் டிடிபி, இவர் நிதிஷ்குமார் பார்ட்டி ரெண்டுடைய பல்சையும் பார்ப்பாங்க. இதிலெல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சால் உங்கள் கவர்மெண்ட் விடுங்க, மற்ற இடத்துல தானே விளையாடுறோம்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. லெப்பர்ட்ஸ் டோன்ட் சேஞ்ச் தேர் ஸ்பாட்ஸ். அதுதான் உண்மை. நன்றி சார். நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி அசீஸ். வணக்கம்.